விஜயராம இல்லத்தை இப்போதைக்கு ஒப்படைக்க முடியாத நிலையில் உள்ளோம். மஹிந்த தரப்பின் அதிரடி அறிவிப்பு. மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்துள்ளது. அவருக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்களை அரசு பறித்துக் கொண்டுள்ளது என எழுந்துள்ள குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வலதுகரமாக செயற்பட்ட பிரதான பாதுகாப்பு அதிகாரி அதிரடி கைது. ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் கொலையில் மஹிந்தவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவுக்கும் தொடர்பிருக்கலாம். எழுந்துள்ள மிக பெரும் குற்றச்சாட்டு. இலங்கைக்குள் போதைப் பொருளை கொண்டு வருவதில் இந்த அரசாங்கமே முன்னின்று செயற்படுகிறது. விமல் வீரவம்ச கடும் குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சியை எதிர்வரும் 17ஆம் திகதி வரையிலே விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நெவில் வன்னியாராட்சி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெவில் வன்னியாராட்சி சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முன்னிலையாகிய போதே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 17ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் டிபண்டர் ரக வாகனம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவால் பயன்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி குறித்த வாகனத்தில் பயணித்தவர்கள் பற்றிய தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிலிய சவிய அறக்கட்டளைக்கு சொந்தமான WPKA 0642 என்ற பதிவு எண்ணை கொண்ட டிபண்டர் ரக வாகனம் ஒன்று வசீம் தாஜுதீனை கடத்த பயன்பட்டதாக கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் திகதியன்று குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்தது. இவ்வாறான பின்னணியில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெசல் பத்ர பத்மே பெகோ சமன், தெம்பிலி லஹிரு, கொமாண்டோ சலிந்து மற்றும் பானந்துர நிலங்க ஆகியோருடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவுடன் நெருக்கமான பணியாற்றிய அருண விதானகமகே அல்லது கஜ்ஜா எனப்படுபவர் அவர்களிடமிருந்து பிரிந்து சென்று பல்வேறு குற்றங்கள் தொடர்பிலான உண்மைகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தியும் இருந்தார். சர்ச்சைகள் வலுத்த நிலையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் கஜா கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் திகதி கொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கஜாவின் மனைவி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் மூலம் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. CCTV காணொலிகளின் அடிப்படையில் தாஜுதீன் கொல்லப்பட்ட நாளில் அவரை பின்தொடர்ந்தவர்களில் ஒருவராக கஜா இருந்ததாக அவருடைய மனைவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். எனினும் அந்த கருத்தை கஜாவின் மகன் மறுத்துள்ள நிலையில் விசாரணைகளில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது காவலில் உள்ள சம்பத் மெனம்பெரி கஜாவின் கொலைக்கு தேவையான துப்பாக்கிகளை வழங்கியதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட 2 வாகனங்களில் ஒன்று அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளமையினால் அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள ஹார்ல்டன் இல்லத்தில் குடியேறியுள்ளார். அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களும் ஒப்படைக்கப்பட உள்ளன. 2015ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு குண்டு துளைக்காத கார் மற்றும் பிற வாகனம் ஒன்றும் வழங்கப்பட்டிருந்தது. குண்டு துளைக்காத கார் பழுது பார்ப்பதற்காக பல மாதங்களாக மாத்தறையில் வாகன பழுது பார்க்கும் இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பழுது பார்ப்பு பணி இன்னும் முடிவடையவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் வாகனத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலகத்திற்கு மஹிந்த தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. லேண்டர் ரோவர் வகை வாகனமானது நேற்றைய தினம் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படலாம் என நம்பப்படுகின்றது. இதற்கமைய குண்டு துளைக்காத வாகனம் இல்லாததால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறித்து அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் போக்குவரத்துக்காக 2 ஓட்டுநர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்தனர். மேலும் இந்த 2 நியமனங்களும் நேற்று முன்தினம் முதல் ரத்து செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
ඒ සියල්ල සලකුණු කරායින් පස්සේ අපි මහින්ද ජනාධිපතිතුමාගේ බඩු බාහිර ආදී ඉවත් කරගන්නම් කියලා. නමුත් දැන් අපිට දැනගන්න விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ள நிலையில் அவற்றை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்தாமல் வீட்டை ஒப்படைக்க முடியாது. மதிப்பீட்டு பணிகளை மேற்கொள்ளாமல் வீட்டை ஒப்படைத்தால் மஹிந்த ராஜபக்ச அரச சொத்துக்களை லொரியில் ஏற்றிச் சென்று விட்டார் என்று குற்றம் சாட்டுவார்கள். அரசு அதிகாரிகள் மதிப்பீட்டு பணிகளை மேற்கொள்ளாத காரணத்தால் தான் இல்லத்தை ஒப்படைக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். விஜயராம அரச உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு குறித்த ஊடக சந்திப்பின் போது அவர் விளக்கமளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை இதுவரையில் அரசுக்கு ஒப்படைக்கவில்லை என்று அமைச்சர் நளிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கம் குறிப்பிடும் பொய்களில் இதுவும் ஒன்று என மனோஜ் கமகே சுட்டிக்காட்டியுள்ளார். விஜயராம இல்லத்தை ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி செயலகம் 2025 9/24 என்றுதான் உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பி வைத்துள்ளது. நிச்சயிக்கப்பட்ட காலம் ஏதும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை. உத்தியோகபூர்வ இல்லத்தில் அரசுக்கு சொந்தமான சொத்துக்களும் ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்திற்கு சொந்தமான சொத்துக்களும் உள்ளன. இந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்துமாறு குறித்த அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அதிகாரிகள் இங்கு வருகை தந்து குறித்த மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தாமதப்படுத்தியதால் தான் இந்த வீட்டை ஒப்படைக்க முடியவில்லை. இல்லையென்றால் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருப்பார். மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை லொரியில் ஏற்றி சென்று விட்டார் என்ற அடிப்படையில். இவ்வாறான பின்னணியில் அரசு தகவல் திணைக்களத்தின் அதிகாரிகள் இந்த வீட்டை இன்று காணொலியாக பதிவு செய்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது சேறு பூசுவதற்கு ஏதோ ஒரு விடயத்தை தேடிக்கொண்டுள்ளார்கள் எனவும் மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டுக்கு அரச அனுசரணையுடன் போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன. அரச அனுசரணையுடன் அவை கைப்பற்றப்படுகின்றன. மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புவகத் தண்டா எனும் சனா என்பவரே தெற்குக்கு படகில் பெருந்தொகையான போதைப் பொருட்களை கொண்டு வந்தார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற சந்திப்பொன்றிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தெற்கு மாகாணத்தில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களில் பிரதானமான பேசுபொருளாக மாறியுள்ளன. இந்த அரசாங்கத்தில் தான் 323 கொள்கலன்கள் இவ்வாறான பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் இலங்கை வருவதாக சர்வதேச புலனாய்வு பிரிவு அறிவித்திருந்த போதும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டுவிட்டு இன்று பிறர் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள். அரச அனுசரணையில் தான் போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. அரச அனுசரணையில் தான் போதைப் பொருட்கள் தற்போது கைப்பற்றப்படுகின்றன. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களின் தொகைக்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் அரசாங்கம் குறிப்பிட்டு வருகின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புவகத் தண்டா எனும் சனா எனும் போதைப்பொருள் வியாபாரி அண்மையில் கைது செய்யப்பட்டார். அவரை விடுவிப்பதற்கு அரசாங்கம் தரப்பிலிருந்து கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. இந்த சனாதான் படகு ஊடாக அம்பாந்தோட்டை பகுதிக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்துள்ளார் என விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். ஆகவே பிறரை குற்றம் சாட்டுவதற்கு முன்னர் தமது தரப்பினருடைய குற்றச்சாட்டுக்களை அரசாங்கம் ஆராய வேண்டும் எனவும் விமல் வீரவம்ச சுட்டிக்காட்டியுள்ளார். வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் மஹிபால ஹேரத் மூலம் அனுராதபுரம் பெரமியன்குளம் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் ஹோட்டல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மஹிபால ஹேரத் அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்தி தனது மனைவியின் பெயரில் பெரமியன்குளம் வனப்பகுதியில் அமைத்துள்ள ஹோட்டல் மற்றும் 60 பெக்ஸ் காணியில் அமைந்துள்ள கட்டடம் என்பனவற்றை ஒரு மாதத்திற்குள் அகற்றுமாறும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி குறித்த கட்டடத்தை இடிக்குமாறு பிரதேச செயலாளர் கடந்த மாதம் 18ஆம் தேதி ஒரு கடிதத்தில் அவருக்கு தெரியப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் மஹிபால ஹேரத் மூலம் குறித்த கட்டடம் இடிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்கைக்கமைய அனுராதபுரம் மாவட்டத்தில் காணப்படும் வனப்பகுதியில் எல்லை நிர்ணயத்தை நீர்ப்பாசன திணைக்களம் அண்மையில் ஆரம்பித்திருந்தது. இதற்கமைய பெரமியன்குளம் வனப்பகுதியை எல்லை நிர்ணயம் செய்த சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு சட்ட ஆவணங்களும் இன்றி அங்கு சட்டவிரோதமாக ஹோட்டல் அமைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே தற்போது அது அகற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு அகற்றப்பட்டுள்ளமையும் மிக முக்கியமான விடயமாகும்.